ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட் பார்ட் 2 தான் காய்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோட் 2ல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஆஃப்லைனில் கொஞ்ச நேரம் கிரைண்டிங் பண்ணி நம்ம 50 லெவல் ரீச் பண்ணிட்டோம். ப்ளஸ் நம்மக்கிட்ட இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஃப்ரூட் இருக்குது, லைட் ஃப்ரூட் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து வேறு எதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. நம்மக்கிட்ட லைட் ஃப்ரூட்டும் ஸ்பின் ஃப்ரூட்டும் இருக்குது காய்ஸ். இந்த லைட் ஃப்ரூட் நம்ம யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா லைட் ஃப்ரூட்டு நம்ம நிறையா வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இப்போ ஐஸ் ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம ஐஸ் ஃப்ரூட் அவேக்கன் வேறு பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இப்போ எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பைரட் வில்லேஜ் தான் நினைக்கிறேன். பைரட் வில்லேஜ் தான் guys. ஆமாம், பைரட் வில்லேஜ் தான். பைரட் வில்லேஜில் நம்ம கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். இன்னும் 8 லெவல்ஸ் தான் வேணும். ஏன்னா அடுத்து என்ன வில்லேஜ்? ஆமாம், அடுத்து நம்ம டெசர்ட் வில்லேஜுக்கு போயிடுவோம். 60 லெவல் ரீச் பண்ணோன்னா டெசர்ட் வில்லேஜ் காய்ஸ். டெசர்ட் வில்லேஜ் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம கவர் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த 10 லெவலாக அடிச்சுட்டு ஒரு பிளாக் ஃப்ரூட் ஸ்பின் போடலாம் காய்ஸ். இதுதான் காய்ஸ் இந்த எபிசோடே. அதுக்குள்ளே சார்ஜ் போயிடுச்சு. இன்றைக்கி முடிஞ்ச மாதிரி தான் காய்ஸ். இவ்வளோ நேரம் நான் ஆஃப்லைனில் லெவல் ஏற்றுனேன்னு சொன்னால இவ்வளோ நேரம் அதான் ஏற்றிட்டு இருந்தேன். இந்த ஐஸ் ஃப்ரூட் வச்சு லெவல் ஏற்றுறதுக்குள்ளே விடிஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் நம்ம நிறையா மாஸ்ட்ரி அடுத்து ப்ளஸ் நம்ம பிளாக் ஃப்ரூட்டையும் தூக்கி இதில் போட்டோன்னா, அதாவது ஸ்டாட்ஸு இதில் நிறையா போட்டோன்னே செம பவர்ஃபுல்லாக இருக்குது ஐஸ் ஃப்ரூட்டு. ஐஸ் ஃப்ரூட் எடுத்து நம்ம சயன்ஸி போய் அதுக்குள்ளே காலிங் பில் அடிக்கிறாங்க ஐஸ். நம்ம போய் பார்த்துட்டு வந்தால் நம்ம ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபாஸ்ட்டாக அடிக்கணும்னு பார்த்தா இவனுங்களாம் தூரமாக வச்சுருக்கானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே அவனுக்கு தெரியும். ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு கிலோமீட்டர் தள்ளி வச்சா நம்ம எப்படி காய்ஸ் நம்ம ஈஸியாக லெவல் ஏற்றுறது? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறான். சேர்றா நம்ம ஓடி போய் அடிக்கலான்னு பார்த்தா நம்மகிட்ட எனர்ஜி வேறு அம்படு கம்மியாக இருக்குது. நான் நினச்சேன் நம்ம எனர்ஜிக்கும் பிளாக் ஃப்ரூட்டுக்கும் மட்டும் போடுவோம், அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஓடி அடிக்க முடியும்னு நினச்சா. நம்மளுக்கு ஹெல்த்தும் வேணும். ஏன்னா இங்கே ஒரு பையன் இருக்கான்ல, இந்த பையனை ஒரு வாட்டி நாக் அவுட் பண்ணி நம்ம பவுண்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி பசங்கள்லாம் பிளாக் ஃப்ரூட்டுக்கு தான் மொத்தமாக போட்டு வச்சுருக்கானுங்க. ஏன்னா இப்போ வர எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வரானுங்க. நான்லாம் விளையாடும் போது ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், ஃபுல்லாக கத்தியில் போட்டு ஸ்வாடில் போட்டு கத்தி வச்சு எல்லாரையும் அடின்னு அடிச்சிட்ருப்பேன். கிட்டத்தட்ட செகண்ட் ஷிப் போகும்போது நான் எல்லா ஸ்டட்ஸையும் பகிர்ந்து எல்லாத்துக்கும் 200 போட்டு வச்சுருப்பேன். கன்று கொண்டு யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ நம்ம ஏதாவது 3 தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சோன்னே நானே இப்போ 3 தாங்க யூஸ் பண்ணிருக்கேன். அந்த ஐடி மேக்ஸ் லெவல் வர போயிடுச்சு. இப்போ அந்த ஐடியில் கிட்ஸுனே ஃப்ரூட் வச்சுருக்கோம். கிட்ஸுனே அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், அதாவது எட்டி கிவே வேணும் எப்படின்னே தெரியல கைஸ். ஒரு சர்வருக்குள்ளே ஜாயின் பண்ணால் ஒருத்தர் நான் உங்களோட ஃபேனுன்றான். அதுக்கப்புறம் கெஞ்சி கேட்டான் எட்டி தாங்கன்னு. சரின்னு கொடுத்து விட்டேன் கைஸ். வெறும் எட்டி தானே, நம்ம தான் பெரிய ஆளாச்சுன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். ஆனால் எட்டி ஃப்ரூட்லாம் ரொம்ப பெரிய ஃப்ரூட் கைஸ். ஏன்னா அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிட்சனோட பவர்ஃபுல்லாக இல்லை, பவர்ஃபுல் கிடையாது. பட் அதை நீங்கள் எப்போ நினச்சாலும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் கிச்சனெல்லாம் அந்த டெய்ல் வேறு வர வைக்கணும், அது வேறு வெரி ஆகும் கைஸ். அடுத்து நம்ம இப்போ என்ன லெவலில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் தான் ஏறி இருக்குது. நம்ம ஏற்றுல ஒரு லெவல் தான் ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 3 நிமிஷமும் ஒரு லெவல் ஏற்றிருக்கோம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு லெவல். ஆனால் அது ரொம்ப ஈஸி ஏற்றுறது. ஆனால் நம்ம தான் ரொம்ப பொறுமையாக விளாண்டுருக்கோம். நான் அடியில் இங்கே ஒருத்தன் பறந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க கைஸ். இவனால் என்றைக்கு தான் பவர்ஃபுல்லாக போகிறானோ. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கோஸ்ட்டை முடிக்க போடிய நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் முடிக்க போகிறேன் இன்னும். ஆனால் நம்ம நிறையா கிரைண்டிங் பண்ணணும் கைஸ் ஆஃப்லைன்லேயும். ஏன்னா நம்ம நிறையா லெவல் ஏற்றி வச்சுருந்தா தான் நம்ம செகண்ட் சீக்குள்ளே போக முடியும். செகண்ட் சீயில் போய் நம்ம டோ ஃப்ரூட் சாப்பிட்டு டோவையும் அவேக்கன் பண்ண போகிறோம் கைஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இடத்தையே தாண்டலை. நெக்ஸ்ட் ஐலாண்ட் ஓப்பன் ஆகிருக்கும், சாரி நெக்ஸ்ட்டு கொஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் தான். இங்கே பாருங்கள், இவன் அடிச்சோன்னா நான் ஒரு பவுர்லேயே அவன் காலி ஆயிடுவான். எனக்குலாம் ஆச்சரியம், என்னடா இவனுங்க போடவே மாட்டானுங்களா? இது அடித்து அடி 100 தான் போகுது. அப்போ 100 ஹெச்பி தான் இருக்குன்னே அர்த்தம். 100 ஹெச்பி வச்சு எப்படா விளையாடுறீங்க கேமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டு வச்சுருக்கேன். 170 போட்டு வச்சுருக்கேன். அவனோட 70 அதிகமாக இருக்கேன்.
இந்த பாஸ் அடித்ததில் அவனுக்கு இது போயிடும் கைஸ், பவுண்டி. இந்த பாஸ் என்ன அடித்தா இந்த அவனுக்கு பவுண்டி போகுது. இங்கே பாருங்கள், ஸ்கோர் 2 வந்துச்சுல்ல, அந்த பையனுக்கு பவுண்டி போயிடுச்சு. நானும் என்ன நினச்சிட்டு இவன் தான் பேக் சைடில் வந்து அடிச்சிருக்கான்னு நினச்சிட்டு பிபி ஆன் பண்ணிவிட்டு அவனை போய் அடிக்க போகிறேன். என்னடா அடியே உள்ளன்னு பார்த்தா இங்கே வந்தால் இவன் அடிக்கிறேன், அடியே உள்ள, இவனை அடிக்கிறேன், அடியே உள்ள. அதுக்கப்புறம் பிபி ஆன் பண்ணுறா தம்பின்னு சொல்லி டைப் அடிச்சு விட்டேன். ஆனால் அந்த பையன் நம்மளை பார்த்து பயந்து அடித்து ஓடிட்டான். இங்கே பாருங்கள், பிவிபி ஆன் பண்ணிப்பா தம்பின்ற மாதிரி ஆன் பிவிபின்னு போட்டேன். இங்கே பாருங்கள், வண்டி எடுத்து சரி ஓடுறான். அண்ணே என்னை விட்டுருங்கண்ணே அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பையன்ட்டு செத்து தாங்க சொல்லணும். இங்கே பாருங்கள், எத்தனை வாட்டி சாகும் தெரியுமா, இன்னொரு வாட்டி செத்துருவேன். அதனால் இந்த பாஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பார்த்து தான் நம்ம அடிக்கணும், இல்லைனா நம்மளை அடித்து போட்டு துவச்சிருவோம். நான் கூட நினச்சேன் அந்த இதில் மாட்டிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃப்ரெண்டில் போனால் அவன் ஏன் முன்னாடி நடந்து வரான், பார்த்து பயந்து அடிச்சு பின்னாடி போனால் அவன் அந்த பவரை போட்டு கொண்டுட்டாங்க. அதனால் இந்த பாஸ் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பாஸை முடிச்சோன்னே நம்ம போய் டக்குன்னு ஒரு ஸ்பின்னை போட்டுடலாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட காசு சேர்ந்தோடனே இந்த இடத்த கொஸ்டின்னும் முடிச்சுட்டு நம்ம அங்கே போய் ஸ்பின்னு போடலாம். ஏன்னா ஸ்பின்னில் கிட்சுனே எதுவும் கிடச்சா நம்ம அப்படியே எடுத்து வாயில் போட்டுருணுங்க கிட்சுனே. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஸ்பின் போட போகிறோம். ஸ்பின் போடுறதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிருட்டுன்னு தண்ணி மேலே ஐஸ் ஃப்ரூட் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னடா இந்த பொட்டியெல்லாம் விட்டு வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு சர்னு ஓடும். இந்த வாட்டி நம்மளுக்கு ட்ராகன் கிச்சன் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்படியும் நம்மளுக்கு லக்கே இருக்காது. அதனால் ஒரு மித்திக்கல் ஃப்ரூட் இல்லை. ஓகே கைஸ், நம்ம ஏதாவது ஒரு கோடை போட்டு ஸ்பின்னை போட்டு விட்ருவோமா. நம்மளுக்கு எப்போயுமே இந்த கோடு ஒர்க் ஆகும் கைஸ். நிறையா கிராவிட்டி கூட நான் 2-3 வாட்டி ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பின் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு ஸ்பின் போட்டதில் நம்மளுக்கு கிடச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச நார்மலான கேவலமான ஃப்ரூட் ரப்பர். அவ்வளோ கேவலமான இருக்காது, அதில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு இருக்கும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு கைஸ், இந்த ஃப்ரூட்லாம் எங்கேருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரானுங்க? இந்த ஃப்ரூட்டுக்கெலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தால் எனக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது டிரான்ஸ்ஃபர்மேஷனு, சிறுசாக தான் இருக்கும். சிறுசாலாம் அதாவது நம்மளுக்கு தெரியாது. நம்ம மேலே ஏதாவது அவுட்ஃபிட் ஏதாவது சூப்பராக போட்டிருந்தோன்னா ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே நம்மளோட ஒரு கொஸ்ட்டை போட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 100 லெவல் ரீச் பண்ணிட்டு அடுத்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம கிரைண்டிங்லேயே போட்டுட்டு இருந்தால் செம போர் அடிக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி செம கிரைண்டிங்லாம் போர் தான். கிரைண்டிங் இஸ் வெரி போரிங் ஆஃப் அவர் கேம் பிளே. ஏன்னா கிரைண்டிங் ஃபஸ்ட்டில் பண்ணுறதுலாம் போர் அடிக்கும். ஏன்னா எப்போ செகண்ட்ஸி போவோம், எப்போ ட்ரேட் பண்ணலாம், எப்போ நம்ம நல்ல ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். இப்போ கூட நான் வந்துட்டு ஐடியில் ஒரு தோ ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம அப்போ தான் இந்த ஐடி கொடுத்து இதை வச்சு இதில் தோ சாப்பிட்டு நம்ம செகண்ட்ஸிலேருந்து தோ ஃப்ரூட் யூஸ் பண்ண போகிறோம். இதை ஒரு வாட்டி ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு நம்ம தோ ஃப்ரூட் சாப்பிட்லாங்க. அடுத்து 3rd சி போகும்போது புத்தா ஃப்ரூட் சாப்பிட்லாம். நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். புத்தாவும் எடுத்து வச்சுருக்கேன், தோவும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்படியும் செகண்ட் சி போவோம். ஏன்னா இப்போ நம்ம 2 எபிசோடில் 100 லெவல் கவர் பண்ணிட்டோம். அப்போ 7 எபிசோடில் 700 லெவல் வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா தெரில எனக்கு. ஆமாம், 14 எபிசோட்ஸில் நம்ம வந்துட்டு செகண்ட் சி போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நான் வந்துட்டு ஆஃப்லைன்லேயே செகண்ட் சியே போயிடுவேன். ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், நம்ம ஒவ்வொரு ஐலாண்ட்லேயும் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு ஐலாண்ட்லேயும் போகிறத வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை முடிக்க போகிறோம் கைஸ். அதாவது முடிக்க போகிறோம். ஆமாம், இப்போ முடிச்சிடுவோம். முடித்தோடனே நம்ம வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம மாஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 40 வந்துருச்சு இப்போ. ஓகே, 40 மாஸ்ட்ரி வந்துருக்கு கைஸ். ஆனால் ஃபுல்லாக எத்தனை மாஸ்ட்ரி இருக்குன்னு தெரில. ஆனால் லைட்டுக்கு வந்துட்டு 110 மாஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ஆமாம், 110 மாஸ்ட்ரி. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு நிறையா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளும் வந்துட்டு நிறையா வீடியோஸ் போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.